கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் 77வது வசனம். சங்கீதம் 119 வசனம் 77. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் நாம் பிழைத்திருப்பதற்கு கர்த்தருடைய இரக்கம் மிக மிக அவசியமாயிருக்கிறது. நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று எரேமியா புலம்பலிலே எழுதியிருக்கிற வண்ணமாக, அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் மகா பயங்கரமான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பு தாழ்ச்சியான உலகம், சுயநலம் மிகுதியான உலகம், ஒருவரை வீழ்த்தி மற்றொருவர் வாழ எத்தனிக்கின்ற உலகம், பிறரை குறித்தோ நீதி நியாயத்தை குறித்தோ சற்றேனும் கவலை கொள்ளாமல் நான் என் குடும்பம் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைக்கின்ற உலகத்தில் நாங்களும் நீனும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழுதல் என்பதும் பாதுகாப்பாக நாம் இருப்பதும் என்பதும் நம்முடைய கையில் இல்லவே இல்லை. இதற்கு முன்பதாக நான் சொன்னேன் அல்லவா, இப்படி சுயநலமாகவும் பிறரை வீழ்த்தினாலும் பரவாயில்லை என்று நினைக்கின்ற எத்தனையோ மக்கள் கூட்டத்தின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அப்படி மிக ஜாக்கிரதையாக நான் வாழ்கின்றேன், நான் யாரை அழித்தாலும் பரவாயில்லை, நான் நன்றாக இருந்தால் போதும் என்று கூட அவர்கள் ஓடி ஓடி முயற்சிக்கின்ற அப்படிப்பட்ட மக்கள் ஆகிலும் என்ன லாபம் அடைந்தார்கள்? அவர்கள் நன்றாக இருக்கிறார்களா? அப்படி தங்களுடைய சுய முயற்சியினாலே அவர்கள் வாழ்க்கையை ஜெயித்து விட்டார்களா என்று எண்ணி பார்க்கும் பொழுது, அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அநேகருடைய வாழ்க்கை மிக பரிதாபமாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஏன் இவர்கள் ஓடினார்கள்? ஏன் இவ்வளவு பிரயாசப்பட்டார்கள்? ஏன் இவ்வளவு காரியத்தை இவர்கள் செய்தார்கள்? அதனுடைய விளைவு என்ன என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே இல்லை. ஏமாற்றமும் தோல்வியும் மிஞ்சியே நிற்கின்ற அநேக மக்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை இதை அறிந்திருப்பார் தாவீது. ஆகவே தான் அவர் சொல்லுகின்றார், நான் பிழைக்கும்படிக்கு, இந்த உலகத்தில் நான் சுகமாக பிழைத்திருக்கும்படிக்கு ஆண்டவரே உம்முடைய இரக்கங்கள் எனக்கு தேவையாக இருக்கிறது, உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடைக்க பண்ணும் ஆண்டவரே என்று அவர் கெஞ்சுகிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் சுகமாக பத்திரமாக நாம் வாழ வேண்டும், பிழைத்திருக்க வேண்டும் என்றால் கடவுளுடைய இரக்கம் மிக மிக அவசியம். கர்த்தர் நமக்கு கொடுத்தால் ஒழிய நாம் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது, கவலைப்படுவதினால் ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது என்று கடவுள் சொன்னார். அது எதை குறிக்கின்றது என்றால், நம்முடைய வாழ்நாளை குறிக்கிறது, வாழ்க்கையை குறிக்கிறது. ஆகவே தாவீது இங்கே குறிப்பிடுகிற வண்ணமாய், இந்த உலகத்தில் நாம் பிழைத்திருப்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கத்தினாலே நாம் பிழைத்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அந்த இரக்கத்தை, தேவனுடைய அந்த தயவை நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற மக்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை தவிர்த்து நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமாய் தந்திரமாக அல்லது மிகவும் புத்திசாலித்தனமாக நான் வாழ்க்கையை ஜெயித்து விடுவேன் என்று எண்ணுகிறவர்கள்
அங்கே இரவெல்லாம் மீன் பிடித்து ஒன்றும் அகப்படாமல் படு தோல்விக்குள்ளாய் விழுந்து போனார்களே, தங்களுடைய சுய பலத்தை நம்பி போனவர்கள் அவர்களைப் போல மாறிவிடுவோம். ஆகையால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய இரக்கத்தை நாம் நாடுவோம். கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய கிருபை, அவை ஒன்று மட்டுமே நம்ம இந்த உலகத்தில் எல்லா விதமான அழிவுகளிலிருந்து பாதுகாக்கும். தாவீது இறுதியாக இந்த வசனத்தை முடிக்கும் பொழுது இப்படி சொல்லுகிறார், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. ஆம், தொல்லைகள், நெருக்கடிகள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் இல்லையா, இவ்வளோ காரியங்கள் நம்முடைய இருதயம் தாங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த இருதயம் இன்னும் வெடித்து விடாதபடிக்கு எது நம்மை தேற்றி கொண்டிருக்கிறது என்றால் கர்த்தருடைய வேதம். அப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தை. ஒவ்வொரு நாளும் கடவுள் இந்த வார்த்தையை கொண்டு நம்மை தேற்றி கொண்டே வருகின்றார். தாவீது அழகாய் சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய இரக்கமில்லை என்றால் இந்த உலகத்தில் நான் பிழைக்க முடியாது. அதோடு மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்முடைய வேத வார்த்தைகள் தான் இந்த உலகத்தில் எனக்கு மனமகிழ்ச்சியை தருகிறது. காரணம், இந்த உலகத்தில் மெய்யான அன்பு, உண்மையான அன்பு எங்கே தேடினாலும் காணவே இல்லை ஆண்டவரே. அந்த அன்பை கொடுத்து, அந்த இரக்கத்தை கொடுத்து, கிருபையை கொடுத்து, உம்முடைய கர்த்தாவை வாக்குத்தத்தமாகிய அந்த உத்தரவாதமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நீர் கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இத்தனை தொல்லைகள், பாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில் எங்கள் இருதயமெல்லாம் சுக்குநூறாய் உடையும் பொழுது இதோ உம்முடைய வேத வார்த்தை ஒன்று மட்டுமே என் மனமகிழ்ச்சியாக இருக்கிறது ஆண்டவரே என்று குறிப்பிடுகின்றார். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் கடவுள் நமக்கு இரக்கத்தை தருகின்ற கடவுளாக, இந்த உலகத்தில் கடவுள் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி, கிருபையின்படி நம்மை தாங்கி வழி நடத்தி வருகின்ற கடவுளாக இருக்கின்றார். அவருடைய வார்த்தை மட்டும்தான் நம்முடைய மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தையின் மீது நம்முடைய நம்பிக்கை வைக்க வேண்டும். அதை விட்டு குடும்பத்தில் நிலவுகின்ற, வேலை ஸ்தலங்களிலே நிலவுகின்ற இந்த பிரச்சனையெல்லாம் திரும்ப 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 நாம் நம்முடைய உள்ளத்தில் வைத்து கொள்வோமானால் அது சுக்குநூறாய் நம்முடைய இருதயத்தை உடைத்து விடும். மாறாக கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்ளும் பொழுது அது புதிய நம்பிக்கையை தருவது மாத்திரமல்ல, எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தை ஒன்றே தீர்வாக மாறும். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் நமக்குள்ளாக உள்வாங்கிக் கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கடவுளுடைய இரக்கத்தை நாடுவோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் சுகமாயிருக்கும். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து தம்முடைய இரக்கத்தினாலும் தம்முடைய கிருபையினாலும் இடைகட்டி வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.